ஆக்ஷன். இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா சாக்கோலாவா கேக் சாப்பிட போகிறோம். ஃபிங்கர் லிக்கிங் குட் இல்லை, இது ஃபஸ்ட் சைன் எழுதியிருக்கு, எனிவே ஃப்ரம் கேஎஃப்சி. அதை தாண்டி இன்னொரு சூப்பரான ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும் தெரியுமா? இங்கே வந்து இத்தனை காலமாக நம்ம என்ன டைப் பண்ணுறோம், 1 2 3 2 4 5 தானே, அதுக்கு பதிலாக கேன் இல்லை இஸ் திஸ் அ கேர்ள் நேம். ஓகேவா? நாம் ஒரு பேரை கொடுக்க போகிறோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் நீங்கள், அது கேர்ளோட பேராக இருக்கும் கூடும் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த பேரை வைக்கலாம்னா அது ட்ரூன்னு சொல்லும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். யாருனாலையாச்சும் இதுக்கு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், கரெக்டாக சொல்லியிருக்கிறாய், அதே தான். ஆனால் இதுக்காக எல்லாம் நான் மெடலோ கேக்கோ தர மாட்டேன். அதுக்கு ப்ரோக்ராமாக எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன். இல்லை, அந்த லாவாவை எடுக்கணும். இங்கே இருக்குது, வரையா? இந்த சைடு வந்தீங்கன்னா தரேன், இல்லைன்னா நான் சாப்பிட்ருவேன். உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேபி கிடைக்கலாம். என்ன பண்ணுறேன்? சரி, அப்போ நான் சாப்பிட்டுட்டோம்ல. வா வா, நல்லா யோசிச்சுக்கோ. தரேன், நானே கூப்பிடுறேன். இந்த பக்கம் வரணும், அந்த பக்கம் வந்தா கவர் ஆகும். கவர் ஆனா அட்லீஸ்ட் கிடைக்கும்ல. வேணுமா வேண்டாமா? இந்த பக்கம் இப்படி இப்படி வரணும், ஆப்போசிட். நான் வந்து நல்லது செய்யறேங்கிறது ஊருக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். வா, இப்படி வந்துடு. ஃபேஸ் தெரியலையா? தெரியுது, தலை மட்டும் தெரியுதுல்ல. நமக்கு தலை தானே தெரியணும். இந்தா இரு 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 இரு, நானே தான் தருவேன். அப்படிலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இந்தா வாயை மட்டும் தரேன், கையை பிடிக்க கூடாது. எனக்கு தெரியும் அண்ணா. இந்தா இங்க பாருங்க, இது வேற இப்படிலாம் இருக்கு. நீங்க வந்து இப்படி குடிக்காம ஃபுல் கையை பிடிச்சா நான் சாப்பிட்டுருவேன். கையை பின்னாடி கிட்டு குடுக்கறேன். ஏன் இப்படி பண்றீங்க? இந்தா கேக்கே சாப்பிடு போ. தனியா சாப்பிடாது, எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடு போ. கோ, என்ஜாய், கோ. எப்படின்னு சாப்பிட்றா பாரு, ரெக்கார்ட் ஆகுதுல எல்லாமே. அதை தட்டி விடுங்க. அங்க வாரு. இப்போ ஃபீல் பண்ணிருக்கா, அச்சா வந்திருந்துருக்கலாமே, ஐயோ ஏமாத்துவாருன்னு நினைச்சு விட்டுட்டானே, வந்திருந்தா எனக்கு கிடைச்சிருந்துருக்கு. இது வந்து மெஹந்தனா தான் மீம்ல பார்த்து ஏஐ வச்சு சொன்னான். அது கரெக்டாக தான், அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஐ மீன் ஏஐ வச்சு இல்லை, ஐயோ ஏங்கிற 2 எழுத்தை வச்சு. இங்கேயே இருக்கிற கேர்ள்ஸ் நேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா ஏல முடியுது, கோகிலா ஏல முடியுது. இது உன் பேர் வேற அவசரத்தில் மறந்துடுச்சு, ஆனால் நான் கரெக்டாக சொல்லிடுவேன். பீல தான் ஆரம்பிக்கும். பிரியங்கா ஏல முடியுது, இலக்கியா ஏல முடியுது. இரு இரு இரு, உன் பேர் வந்து இன்னைக்கு கூட அடிபட்டுச்சே, சிரிச்சு கூட மாட்டினாலே. ஜனா 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 ஏல முடியுது. இது வந்து ஒரு மாதிரியான பேரு, மைத்ரேயி, ஆனா அதுவும் ஐல தான் முடியுது. மெஹந்தனா ஏல முடியுது. இரு, உன் பேரு எனக்கு மறந்துச்சு, எனக்கு தெரியும், ஸ்வேதா ஏல முடியுது. ஓகேவா? ஆனா இதுவே அந்த பக்கம் பசங்க சைடு வந்தீங்கன்னா, ஐயோ அதை யோசிச்சேன், என்னடா இவன் ஃபுல் பேர் சொல்லு. மெர்லின், அது பொண்ணு பேராச்சே. ஐயோ, இவனை மட்டும் விட்டுறலாம். நிதிஷ் ஐலியும் இருமா,
நிதிஷ் ஐலியும் முடியல ஏலியும் முடியல. அடுத்தது அப்படி இதை விட்டு தாண்டி போயிடலாம். இருறா அவன் பேர் எனக்கு தெரியும், ஒரே ஒரு நிமிஷம். விஷாக் ஐலியும் முடியல ஏலியும் முடியல. அதுக்கும் அடுத்தது யோகேஷ் ஐலியும் முடியல ஏலியும் முடியல. இப்படி ஏதாவது போகும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாய்ஸ் நேம் வந்து 99.9% ஐஆர்ஏல முடியாது. கேர்ள்ஸ் நேம்ஸ் 99.9% ஐஆர்ஏல தான் முடியும். ஸோ இதை வச்சு ஐஆர்ஏல முடிஞ்சதுன்னா அது மேபி ஒரு கேர்ள் நேம் தான் நம்ம சொல்லலாம். ஈவன் சில காமன் நேம்ஸ் லைக் ஜீவாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜீவாங்கிற நேமை வாட்ஸ் எவர் நம்ம ஒரு கேர்ளுக்கும் நேமாக வைக்கலாம். நம்ம இது ஒரு கேர்ள் நேமாக இருக்கக்கூடுமான்னு மட்டும்தான் கேட்குறோம். இருக்கக்கூடும்னா ட்ரூன்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ கமான். இப்போ இதுக்கு கோட் எழுத ஆரம்பிக்கணும். இப்போ எனக்கு சொல்ல ஆரம்பிங்க எப்படின்ட்டு. நீ சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு மெடல். நீ ஆரம்பிச்சிட்ட, இதை முடிச்சு வச்சின்னா யூ வில் கெட் அ மெடல். சொல்லு. யோசி. அது வேற முடிஞ்சிருச்சு. அடுத்து சிக்கன் பாப்கார்னை திறக்கலாமான்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி உங்களுடைய ப்ரொஃபஷனல் சஜஷன் என்ன? A ஈக்குவல் டு I1 டாட் வேல்யூ. புரியுதா எப்படி ஆரம்பிக்கணும்? நீ ரொம்ப யோசிக்கக்கூடாது, டக்குன்னு சொல்ல ஆரம்பி. ஓகே, இப்போ I1 டாட் வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம், ஏன்னா அது ஸ்ட்ரிங்காக தான் நம்ம எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இரு, ப்ரோக்ராமாக சொல்லாதீங்க, எனக்கு லாஜிக்காக சொல்லுங்கள். இப்போது உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு ஒரு பேர் கிடச்சிருச்சு, ஓகேவா? இப்போ 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 லெட்ஸ் யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். ஜனா கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஜனா கேர்ள் நேமா பாய் நேமான்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வாட் யூ நீட்? அது எங்கே இருக்குது? ஏஆர்ஐனா ஏஆர்ஐ ஜேஏஏ இருக்கு லாஸ்ட்டில். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற எழுத்து என்ன வேணும்னு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த எழுத்தை நீங்கள் ஏவா ஐயான்னு பார்க்கணும். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஏக்கு மட்டும் வச்சுக்கலாம், அப்புறமா ஐக்கு போய்க்கலாம். ஏவான்னு பார்க்கணும். ஏவா இருந்தால் ட்ரூ. இப்போ இதை எப்படி பண்ணுவீங்க? இதில் உங்களுக்கு எதை பண்ண தெரியும் சொல்லுங்கள். நீ சொல்லு, உனக்கு எதை பண்ண தெரியும்? I1 டாட் வேல்யூ ஏஆர்ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா I1 டாட் வேல்யூவில் ஜனான் இருக்கு. ஜனா இஸ் ஈக்குவல் டு ஏவா? நோ. நீ வந்து அதில் லாஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்கணும். உனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியுமா? வா 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 வந்துட்டா, சொல்லு வா. அரேவை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிப்ப? இதில் எதை அரேவா மாற்றணும்னு நினைக்கிற? நேமா? அந்த நேம் எதுக்குள்ள இருக்கு? அந்த I1 டாட் வேல்யூ இப்போ எதுக்குள்ள இருக்கு? ஏக்குள்ள இருக்கு. ஏவை அரேவா மாத்துறீங்க. எப்படி மாத்துவீங்க? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுறீங்க. இதில் இப்போ எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா 0, ஆனால் எனக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வேணும். என்ன பண்ணலாம்? எண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? என்னன்னு ஒரு வேரியபிளே இல்லையே. இப்போ வந்து ஜனானா 3 இருக்கும், ஆனால் அதுவே வந்து மைத்ரே ஈனா ஏதோ பெரிய நம்பராக இருக்கும். அதுவே நிதிஷ்னா ஒரு 5 இருக்கும். NIT அதுவே 6 வருது. அப்போ உங்கள் இருக்குள்ள எத்தனை எழுத்து? 8. ஓகே, இதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்று என்ன மாதிரி ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு மெத்தட், அதாவது ஏ டாட் லென்த்தை கண்டுபிடிச்சிக்கிறது. ஓகேவா? ஏ டாட் லென்த்னா அதில் எத்தனை எழுத்து இருக்கணும்? ஜனானா 4ன்னு வந்துடும். 4 - 1னா 3. 0 1 2 3 தானே இருக்கும் லாஸ்ட் லெட்டரு. இப்போது இதை கொண்டு போய் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே போட்டுட்டு ஏவை இங்கே எழுதிடுறது. யாருக்கெல்லாம் இது புரியலை? புரியல தானே? எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இதை நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஸ்கைநெட்டில் வந்து பண்ணினேன். இந்த மாதிரி ஏதோ பெருசாக காயத்ரி மேம் ஒன்றுமே புரியாமல் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ரெக்கார்ட் ஆனது பார்த்துக்கிட்டேன். நம்ம எதுக்காக பண்ணுவோன்னா, எப்போ பண்ணுவோன்னா, இஃப் யூ வெரி ஸ்ட்ராங் அட் ப்ரோக்ராமிங் யூ வில் பி ஏபிள் டு கம் அப் வித் தீஸ் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த செஸ்ஸு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் போர்ட் கேம்ஸ், இந்த ஸ்கில்லாம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் உங்களால் டீப்பாக திங்க் பண்ண முடியும். 2-3 ஸ்டெப்ஸ் டீப்பாக திங்க் பண்ண முடியும். இப்போ இது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஜனாவை ரிட்டர்ன் பண்ணும். ஜனா டாட் லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 4 ரிட்டர்ன் பண்ணும். 4 - 1 என்ன? 3. இந்த இடத்துல இப்போ 3 வந்துருச்சு. ஏக்குள்ள என்ன இருக்குது? ஜனா. 0 1 2 3. 3குள்ள என்ன இருக்குது? ஏ. அப்போ இதை எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஏவை. புரியுதா நான் எப்படி அந்த லாஸ்ட் லெட்டரை கண்டுபிடிச்சேன்ட்டு? செமையாக இருக்கா? ஒன்று இப்படி பண்ணலாம். இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? ஏ டாட் ரிவர்ஸ் பண்ணலாம். ஏ டாட் ரிவர்ஸ்னு என்ன? ஏ தலைகளாக மாறிடும். ஓகேவா? அப்போ ஜனாங்கிறது வந்து ஏஎன் ஏஜன் வரும். இதோட 0th பொசிஷன் எடுத்தோம்னா அதுதானே ஃபர்ஸ்ட் லெட்டரு.
புரியுதா? ஏக்குள்ள ஜனா இருக்கும். ஸோ ஏ டாட் ரிவர்ஸ்னா ஜனா டாட் ரிவர்ஸ், அது ஏஎன்ஏஜேன்னு மாறிடும். ஏஎன்ஏஜே டாட் ஆஃப் 0 எடுக்கிறப்போ அதோட முதல் எழுத்து ஏ. புரியுதா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இது வந்து உங்களுக்கு சீரியஸாகவே இந்த மாதிரி திங்கிங் வரணும்னா யூ ஷுட் பிளே மோர் ஆஃப் போர்ட் கேம்ஸ். இதை நீங்கள் விளையாடுறது இது உங்களுக்கு வேறு யாருமே சொல்லித்தர முடியாது. உங்களோட ஜென்ரல் ஐக்யூவே இம்ப்ரூவ் ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு புஷ் பண்ணுறேன். செஸ் விளையாடுங்க, இது விளையாடுங்கன்ட்டு. இது புரியுதா? செஸ் கூட இது டைரக்டா உங்களுக்கு கோரிலேட் ஆகுதா? செஸ் அதிகமாக விளையாண்டா இதை யோசிக்க முடியும்னு உங்களுக்கே புரியுது. இந்த மாதிரி புதுசா இப்படி போய் இப்படி அட்டாக் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க. அதே தான் இங்கேயும் பண்றீங்க. கரெக்டா? இப்படி பண்ணி இந்த அவுட்புட் எடுக்கலாம்னு யோசிக்கிறீங்க. இது ரெண்டுத்துல நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? நான் முதல்ல சொன்னதா இல்லை இப்ப சொன்னதா? இதுதான் ஃபன்னா இருக்குது. இப்போ ஏ கிடைச்சிருச்சு. இந்த ஏ வச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸை நீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? ஜென்ரலா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுவீங்க? டபுள் ஈக்குவல் டு வச்சு. ஓகே, அப்போ நம்ம இதை சிஎல்குள்ளே போட்டுக்கணும். கரெக்டாக அப்போ தான் அது பிரிண்ட் ஆகும். சிஎல்குள்ளே போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் ஈக்குவல் டு போடுவீங்க. இது என்னன்னு செக் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஏவான்னு செக் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ ஏன் எரர் வருதுன்னா இது கொடுக்குற அவுட்புட் வந்து ஒரு கேர் டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா கேருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும். கேர்னா என்ன? ஒரு எழுத்துங்கிறது கேர். அதுவே ஒரு அரேவா வச்சாதான் ஸ்ட்ரிங். அதனால தான் நம்மளால வந்து ஆஃப் 0லாம் பொசிஷன் எடுக்க முடியாது. ஞாபகம் இருக்கா? இன்டீஜர்லாம் இப்போ நீங்கள் எடுக்க முடியாது. கேருக்கு வந்து சிங்கிள் கோட்டு தான். இப்படி வச்சா இது போயிடும். கேருங்கிற டேட்டா டைப் சிங்கிள் கோட்டில் தான் சொல்லணும். ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப் தான் டபுள் கோட்டுக்குள்ள சொல்லணும். புரிஞ்சுதா? இவ்வளவு தான் வித்தியாசங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஜனான் கொடுத்தா பாய் அப்படின்னு வரும். ஜோஷுவான் கொடுத்தாலும் ஜனான் கொடுத்தா கேர்ள்னு வரும். ஜனா ட்ரூ விச் மீன்ஸ் கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் அ கேர்ள். ஜோஸ்வா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் ஆல்சோ எ கேர்ள். வேற எந்த பேர் கொடுத்தாலும் நிதிஷ் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். பிகாஸ் நிதிஷ் ஒரு பையன். இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் ஜோஷுவாவை பார்த்து சிரிச்சிருக்கணும். ஓகே, அவனே சிரிக்கிறான்டா. ஓகே, வேற நேம் வந்து நீங்கள் கொடுத்தாலும் ஆப்வியஸாக ஒரு கேர்ளோட நேம் கொடுத்தீங்கன்னா லெட்ஸே கனிஷ்கான்னு கொடுக்கலாம். தெரிஞ்சிருச்சா? ட்ரூ வந்துருச்சு. நீ ஃபால்ஸ் தானே வரணும்னு சொன்னது உன் வாய்ஸோட சேர்ந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதை எடிட்டிங் பண்றப்ப அவ பாப்பா. மெடலுக்காக கண்டிப்பா இந்த வீடியோ பாப்பா. இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு பையனை நீ இப்படி ஏற்றி விட்டா கூட வந்து அடிப்பான், சண்டை போடுவான், பிரச்சனை இல்லை. இவ வந்து பேசியே கொள்ளுவான். நிறுத்தாம பேசியே கொள்ளுவான். அடுத்தது ஏல முடிகிற வேற பேர் என்ன இருக்குது? யாரும் சொல்லுங்க. கோகிலா ட்ரூ. வேற ஏல முடியாத ஒரு பையன் பேரு விஷாக். விகாக்குன்னு போட்டேன், எப்படி பார்த்தாலும் அது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஃபைனலி வேற ஒரு பேர் ஏல முடிகிறது. என் பேர் மெஹந்தனா. ட்ரூ. ஒரு பொண்ணோட பேருன்னு கேட்டேன். இல்லை, நம்ம இன்னும் ஐயை பற்றி பண்ணவே இல்லை. அதுக்கு நான் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தரணும். அது என்னன்னா ஆர்கேட். ஆர்கேட்னு என்னன்னா ஞாபகம் இருக்கா? ப்ராசஸஸ் செய்கிறப்போ ஆர்கேட்னு நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கீங்களா இல்லையா? ஐஓடி பிடிஎஃப் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. யாருமே தொட்டது இல்லையா ஐஓடி பிடிஎஃப்? இதனால தான் ஐஓடி பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ பண்ணியிருக்கியா? அதில் ஆர்கேட்னு ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஒரு பட்டன் அமுத்தினாலும் லைட் எரியும், 2 பட்டன் அமுத்தினாலும் லைட் எரியும். பண்ணியிருக்கீங்களா? அதுதான் ஆர்கேட். ஸோ புரியாதவங்க டோன்ட் பி வரிட் அபவுட் இட். இதை வந்து ஆர்கேட்னு என்னென்னு ஒழுங்காக நான் ஸ்விஃப்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்க ப்ராப்பராக அந்த இதை பார்த்தாங்க. ஆனால் ஐஓடிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதோட வேரியபிள்ஸ் கற்றுக்கிறப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக இது பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த கால்குலேட்டரோட ஹேக்கத்தான் முடிஞ்சிருச்சுனாலே அது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, பேசிக்காக ஒரு சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட் என்னென்னா ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாவே ட்ரூவாக மாறிடும். ட்ரூ அதாவது அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே நீங்கள் 2 கரண்ட் கொடுக்கலாம். ட்ரூனா கரண்ட் இருக்குது, ஃபால்ஸ்னா கரண்ட் இல்லை. ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூ. ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஆன்சர் ட்ரூ. ஃபால்ஸ் கொடுத்தா மட்டும் ஃபால்ஸ். ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூவாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆர்கேட். அந்த இப்போ ப்ரோக்ராமிங்கிறது என்ன? ப்ராசஸருக்குள்ளே கரண்ட்டை எங்கே அனுப்பணுங்கிறது. கரெக்டாக? இப்போ இந்த ஆர்கேட்டை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ப்ளஸ்னா என்ன? ஆட் பண்ணுற சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் அனுப்போம். மைனஸ்னா மைனஸ் பண்ணுற சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் அனுப்போம். இந்த ஆர் கொடுத்தீங்கன்னா ஆர்கேட்டுக்குள்ளே அந்த சர்க்கியூட் நீ செஞ்சு இல்லை,
அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் போகும். இப்போது இது எய்தர் ஏவா இருக்கணும், இல்லைன்னா இது ஐயா இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இது ட்ரூ ஆகிட்டு இதுவும் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ட்ரூ ஆர் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? அது எப்படி ஒர்க் ஆகும்? நான் வந்து உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி பண்ணிட்டா நம்ம இங்கே மட்டும் ஐ கொடுத்துட்டோம்னா போதும், இந்த ப்ரோக்ராம் வில் பி டன். ஒழுங்காக யாருக்கெல்லாம் புரியல? இன்னும் புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே? அச்சா, அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும்னு சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். சேட் லைஃப். ஓகே, இப்போ ஐயில் முடிகிற பேர் ஸ்பெல்லிங் இதான் சொல்லணும் ப்ளீஸ். என்னென்னு வச்சு ட்ரூ. அதுவே வந்து ஏல முடிகிற ஒரு பேர் ஜனா, ட்ரூ. அதுவே விஷாக், பரவாயில்ல, அது ஏதோ வந்து விஷாக் வந்துருச்சு, கடைசியில் விஷாக் இருக்குது. கேல முடிகிற பேர்னா ஃபால்ஸ். அதுவே வேற ஒரு பையன் பேர் ஓகே. ஸோ மறுபடியும் இதுக்கும் ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் நேம் கொடுத்தப்போ என்ன ஆயிருக்குன்னா ஏக்குள்ளே என் நேம் வந்திருக்கும். இதை ரிவர்ஸ் பண்ணுறப்போ LUHGAR இப்படின்னு மாதிரி இருக்கும். இதோட 0th பொசிஷனில் என்ன இருக்குது? எல். புரியுதா எப்படி எல் வந்துச்சுன்ட்டு? சாரி, இது வந்து சிங்கிள் கோச்சுக்குள்ளே தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபால்ஸ். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஃபால்ஸ். இப்போ இங்கேயும் அதே தான் நடந்திருக்கும். கரெக்டாக? இங்கேயும் அதே எல் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஒன்று தானே, இதை ஃபுல்லாக பண்ணி காமிக்க தேவையில்லை. அதே நடந்திருக்கும், கடைசியில் எல் வந்திருக்கும். எல் ஈக்குவல் ஆகி அதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸோ போச்சுன்னா ஆர்கேட் என்ன பண்ணும்? ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஸோ ஃபால்ஸ்னு வந்திருக்கும். அதனால் பாய்ஸ் நேம்ஸ்க்கு எல்லாமே இப்படி வருது. இதே கேர்ள்ஸ் நேம்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏக்குள்ளே ஏதாவது சின்ன நேம் ஜனா எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஜனா எடுத்தோடனே ANAJன்னு மாறி இருக்கும். இந்த ரிவர்ஸ் வந்து ANAJன்னு மாற்றும். கரெக்டாக? ANAJ அது ஆஃப் 0ன்னு எடுக்கிறப்போ அதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஏ. ஸோ ஏவோ சேமா? எஸ். அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போது A.reversed என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இல்லை இருங்க, ஒழுங்காகவே போவோம். இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? ஜனா. அப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? ANAJ. இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஏவும் ஐயும் சேமா? அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா அது என்ன? ட்ரூ. ஓகேவா? அதனால ட்ரூ பிரிண்ட் ஆச்சு. இப்போ இதுவே நீங்கள் கேட்பீங்க, அப்போ நான் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்குன்ட்டு. அதாவது ஐயில் முடிகிற மாதிரி பேர் கொடுத்துருந்தா அப்போ சிம்பிள் என்ன இருக்குன்னா இது வந்து ட்ரூ, இது ஃபால்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் ஐயில் முடிகிறது கொடுத்துட்டீங்க. ஆனால் இது ட்ரூ ஆயிரும். கரெக்டா? இப்படி கொடுத்தாலும் சாரி, அப்போ ஆன்சர் ட்ரூ தான் வரும். இப்போ இந்த ஆர்கேட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? ஆர்கேட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். சொல்லுங்க, ஆர்கேட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளோதான். இப்படி தான் இது ஒர்க் ஆச்சு. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட்.